காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரக நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சத்குரு மகாராஜுக்கு ஜெய். பெரியவா சரணம். ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக விளங்கிய டிவி சுவாமிநாதன் அவர்கள் ஒருமுறை திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக போய்விட்டு வந்து திருப்பதி பிரசாதங்களை ஸ்ரீ மகா பெரியவாவிடம் சமர்ப்பிப்பதற்காக காஞ்சிபுரம் வருகிறார். பெரியவா அதை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு திருப்பதி பெருமாளை தரிசித்ததை பெரியவரிடம் அகமகிழ்ந்து விவரித்து கொண்டிருந்தார். வேங்கடவன் எப்பவும் நகையெல்லாம் போட்டுக்கொண்டு குண்டா குட்டையாத்தான் தரிசனம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு புருஷ சூக்தம் திருநாமங்கள் ஜபித்து அபிஷேகம் செய்வதை தரிசித்த பாக்கியம் கிடைச்சது பெரியவா. அப்போ பெருமாளை பார்க்கும்போது ஒல்லியா நெடிதுயரமாக காட்சி தந்தார். மனசை நிலைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டேன் என்றார். கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய தமிழ் தெய்வம் மகா பெரியவா, நீ தமிழிலே கவிஞனாச்சே, அங்கே அபிஷேகம்னா சொன்னா என்ற போது சுவாமிநாதனுக்கு ஐஏஎஸ் அதிகாரிக்கு பேசும்பொழுது அந்த அபிஷேகத்தை பார்த்து ஸ்லாகித்து போனேன்னு சொன்ன உடனே அங்கே அபிஷேகம்னா சொன்னா என்று திருப்பி கேட்ட மாத்திரத்திலே சுதாரித்து கொண்டு அவ அபிஷேகம்னு சொல்ல மாட்டா, பெரியவா சொல்றார் திருமஞ்சனம்னு சொல்லுவா என்கிறார். பெரியவா விடுவதாக தெரியவில்லை. மறுபடியும் கேட்கிறார், திருமஞ்சனம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ சுவாமிநாதா என்று அந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிடத்திலே மறுபடியும் பெரியவா கேள்வி கேட்கிறார். உடனே பெரியவா சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் பெரியவா அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரி சுவாமிநாதன் சொன்ன உடனே ஸ்ரீ மகா பெரியவா சொல்றார், அஞ்சனம்னா எண்ணெய் தடவருதுன்னு அர்த்தம், மெய் அஞ்சனம்னா உடம்புக்கு எண்ணெய் தடவருதுன்னு அர்த்தம், திருமை அஞ்சனம்னா பகவான் திருமேனிக்கு எண்ணெய் தடவருதுன்னு அர்த்தம். திருமை அஞ்சனம்னா பகவானுக்கு எண்ணெய் தடவருதுன்னு அர்த்தம். இதுதான் மருவி திருமை அஞ்சனம் என்பதுதான் இன்னைக்கு மருவி திருமஞ்சனம்னு ஆயிடுத்து. அப்படி ஆயிருக்குமோன்னு கேட்டவுடனே சுவாமிநாதன் கண்ணுக்கு அந்த மகா பெரியவா திருவுருவில் தமிழ்ச்சாயே இன்றைக்கு காட்சி அளித்ததாக இன்னைக்கு சொல்லுவார்கள். அது மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு தாவரவியல் படித்த ஒரு மாணவர் காலேஜெலாம் முடித்து பிஜிலாம் முடிச்சுட்டு அந்த தாவரவியல் சப்ஜெக்டில் பிஹெச்டி முடிச்சுட்டு மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக வருகிறார். வந்த உடனே பெரியவாளை நமஸ்காரம் பண்ண உடனே நான் தாவரவியலில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே பெரியவா கேட்டாலாம், நீ தாவரவியல் ஸ்டூடெண்ட் தானே, வெற்றிலைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறார். உடனே அந்த பையன் அப்படியே திருன்னு பிஹெச்டி படித்த பையன் முடிச்சுட்டு இருந்தபோது பெரியவா உடனே சொன்னாலாம், எல்லா செடிக்குமே பூ இருக்கும் அல்லது காய் இருக்கும், ஆனால் வெற்றிலை கொடி இருக்கிறது அல்லவா, அந்த வெற்றிலை கொடியில் மட்டும்தான் பூவும் இருக்காது காயும் இருக்காது. அது வெற்றி இலை, பூவும் இருக்காது காயும் இருக்காது. அதனால்தான் அதுக்கு பேர் வெற்றிலைன்னு பேர் வந்ததுன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த தாவரவியல் ஸ்டூடெண்ட் டமார்னு அவர் காலடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவாளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது என்பதனை அன்னைக்கு உணர்ந்து கொண்டார். இப்படி பெரியவா எப்பொழுதுமே தமிழானாலும் சரி, சயின்ஸ் ஆனாலும் சரி, சங்கீதமானாலும் சரி, எந்த விஷயத்திலே எல்லா சப்ஜெக்டிலேயும் கரைத்து குடித்த ஒரு அற்புதமான மகான். அன்றைக்கி திருமஞ்சனம்னு சுவாமிக்கு சொன்னதையும் சொல்லி, வெற்றிலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு ஒரு தாவரவியல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி, எல்லாம் தெரிந்த ஒரு அற்புதமான மகானாக இன்றைக்கு மகா பெரியவர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவரை சந்திக்க வருகிறவர்களுக்கெல்லாம் பெரியவா எப்போதுமே ஒரு கேள்வி கேட்டு, அப்படின்னா என்ன, இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டுவிட்டு அவளுக்கு தெரியாத விளக்கத்தை மறுபடியும் தானே அதை சப்ஜெக்ட் நீங்களே சொல்லுங்கோ என்று கேட்க, அந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் பெரியவா சொல்லி கேட்டு பல பேர்கள் மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஞான வாணி என்று தான் மகா பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய மகா பெரியவாளுடைய திருவடிகளை நாம் அனைவரும் வணங்குவோம்.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சத்குரு மகராஜ் கி ஜெய். பெரியவா